மைக்கேப் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியிலேருந்து டிவி கேட்க போகிறதா, என்ன செய்தி? அதாவது கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வந்தால் நம்ம வாசகர்களுக்கும் புரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. திரு மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் எப்போவுமே தடாலடி தாட் பூட்னு பண்ணுறவர். அவங்க வந்து இன்றைக்கி உச்சத்தில் இருக்காங்க. அடுத்து அவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்கன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை விட்டுட்டு ஒரு 2016 2011 இந்த பீரியட்லாம் எடுத்திங்கன்னா தப்பான முடிவெல்லாம் நம்முடைய முதல்வர் எடுத்திருப்பார். 2G மேட்டரில் பெரிய பிரச்சனையாகி கூடா நட்பு கேடா விளையம்னு வெளியில் அனுப்பிச்சி விட்டாங்க காங்கிரஸை. அப்போ பெரிய அளவில் தோல்வி கிடச்சிது. ஆமாம், 2011 எலெக்ஷனில். 14லையும் அதே மாதிரி நடந்தது. 16ல் ஜிகே வாசனை கூப்பிட்டு இவர் கூட்டணிக்கு வச்சார். மத்தியானம் ஜிகே வாசனை இவரும் ஒரு லஞ்சு சாப்பிட்டு ஜிகே வாசன் வெளியே வந்து யார் முதல்வர் வீட்டில், ஸ்டாலின் வீட்டில். அப்போ அவர் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர், எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டுருக்கார். அவர் தலைவர்னால் அவர் தான், இவர் செயல் தலைவர் அப்படின்னு செயல்பட்டுருக்கார். வெளியில் வந்து ஜிகே வாசன் பேட்டி கொடுக்குறாரு. என்னங்க சாப்பிட்ருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மாலையில் ஒரு சந்தோஷமான அறிவிப்பு வரும் அப்படி இப்படின்ட்டு அவர் போகிறாரு. போன உடனேயே ஒரு காலவர் அரை கூட இருக்காது, காங்கிரஸை கூப்பிட்டு அறிவாலயத்தில் வச்சு கலைஞர் ஒரு ஒப்பந்தம் போட்டு திமுக கூட்டணியில் மீண்டும் காங்கிரஸ் இணைந்ததுன்னு முடிச்சு விட்டாப்புல. இவருக்கு செம்ம கோபம், ஜிகே வாசனுக்கும் செம்ம அவமானம். பேசி கீசி முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு. அப்போ கொஞ்சம் ஜிகே வாசனுக்கு ஒரு மரியாதை இருந்தது. அப்போது இவர் இன்னொன்று வேலை என்ன பண்ணுறாருன்னா, திருமாவளவனை கூப்பிட்டு நான் 200 தொகுதி நிற்க போகிறோம், நீங்கள் கிளம்புங்கன்றார். இவங்களோட பார்வை எப்படின்னா, நீ என்ன 1000 ஓட்டு 1500 ஓட்டு நீ என் கூட இருந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இறங்கு அப்படின்னு இறக்கி விட்றாங்க. ஜெயலலிதா ரொம்ப அழகாக அதை பயன்படுத்துகிறாங்க. திருமாவளவனை கூப்பிட்டு அசைன்மெண்ட்டு, வைகோவை கூப்பிட்டு அசைன்மெண்ட்டு, வேல்முருகன் பண்ருட்டி வேல்முருகன் கூப்பிட்டு அசைன்மெண்ட்டு, இதெல்லாம் பண்ணி கோவத்தில் இருக்கிற ஜிகே வாசனை போய் பேசுகிறாங்க. அவர் மக்கள் நல கூட்டணியில் வராரு. இடதுசாரிகள் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்றாங்க. அப்படி தானே கூட்டணி இல்லை, நீங்கள் நம்மளோட வாங்கன்னு அவங்களையும் இழுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கலைஞர் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஆட்சி ஜெயிக்கணும்னா விஜயகாந்த் இருந்தால் தான் முடியும் அப்படின்ட்டு அவர் விஜயகாந்தையும் இவங்க கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சோன்னா அவர் ஏற்கனவே கோவத்தில் இருக்கிறார். நம்ம கட்சியை பாதி அதிமுக கொண்டு போயிடுச்சு, மீதியை இவங்க கலாய்க்கிறாங்களா, உங்களோட கூட்டணியில் போ அப்படின்ட்டு இது பண்ணுறேன். அந்த நேரம் டக்குன்னு டீம் போகுது, ஓடு பேசு மக்கள் நல்ல கூட்டணி, மக்கள் நீங்கள் தாங்க முதல்வர். அதில் தான் அழகாக சொல்கிறாங்க, கிங்காக இருக்கவா இல்லை கிங் மேக்கராக ஆகவா. அப்போ தான் அந்த இது அதை தான் எடுத்து இப்போ நம்ம தாவேக்கா உருட்டினார். அப்போது கிங்காக இருக்க போகிறேன்ட்டு விஜயகாந்த் வராரு. அழகாக அவரை கவுத்தி வெளியே கொண்டு வராங்க. இவர் கலைஞர் பழம் நழுவி பாலில் விழுந்துனார். இல்லைங்க அது காலில் விழுந்தது, முடிஞ்சிச்சு கதைன்ட்டாங்க. அன்னைக்கு மிக இதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற மாதிரியே அன்றைக்கி பத்திரிகையாளர்லேருந்து எல்லாருமே ஒரு கருத்தில் மயங்கி இருந்தாங்க. திமுக கூட்டணி நல்லா ஜெயிக்கும், 145 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பாங்கன்னு கருத்து பட்டியல் இவங்களே வெளியிட்டாங்க. அதிமுக ஒரு 70-80 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வெளியிட்டாங்க. 202 ஜெயிப்போன்றதான் இவர் முதல்வர் 200 சீட்டு ஜெயிப்போம், 34 தான் என்னன்னு தெரிலன்ற அளவுலாம் பேட்டி கொடுத்தாரு. அப்போ ஒரு உச்சத்தில் இருந்தாங்க, நம்ம தான் அடிக்கிறோம் அப்படின்னு. ஆனால் சைலண்ட்டாக காய் நவுத்தி என்னென்ன செட் பண்ணுமோ பண்ணிவிட்டு அழகாக அடித்தாங்க. ஜெயலலிதா குறைந்த வாக்கு வித்தியாசம் 2000 3000 5000ன்னு மெஜாரிட்டி பிடிச்சி கூட்டணியும் ஜெயிச்சது. இவங்க 89 சீட்டு தான் ஜெயித்தாங்க. டோட்டலாக 99 தொகுதிகள் ஜெயிக்க முடிஞ்சது. பெரிய அதிர்ச்சி ஸ்டாலினுக்கு. அவர் இந்த நாம் இதெல்லாம் போகிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிருவோம் நம்பினார். நம்பிக்கை மட்டும் வாழ்க்கை கிடையாது, களத்தில் என்ன இருக்குன்றதையும் கொஞ்சம் ஏற்றுக்கணும். கூட இருக்கிற அல்லுசில்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சுக்கலாம் நம்பக்கூடாது. தலைவரை சூப்பர் தலைவர், ஐயோ வேறு லெவலு, இந்த உங்கள் கையால் நீ டீ குடிச்சிங்க பாருங்கள், அதிலே 10 தொகுதி வந்துச்சுன்னா அப்படியா அப்படி அதே வேலையை தான் நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, சேம் அதே வேலையை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. தலைவரை பைக் மேலே உட்காருங்க, முறுக்குங்க, இன்னும் முறுக்குங்க, நல்லா இன்னும் முறுக்குனா என்ன ஆகும், 5 தொகுதி எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அப்போ நல்லாவே முறுக்குறேன் அப்படின்னு. ஆல்ரெடி ஒரு எலெக்ஷனில் கற்றுக்கிட்ட பாடத்தை ஏன் திருப்பி அதே தப்பே பண்ணுறாங்க? என்ன காரணம்னா, நல்ல கேள்வி இது. வெற்றி மேலே வெற்றி வந்துக்கிட்டே இருக்குல்ல. நீங்கள் ஒரு டீமு கிரிக்கெட்டு நல்லா அடிச்சுக்கிட்டே வராங்க, 6வது 5 வெற்றி, 6வது வெற்றி விளாடும் நம்ம எப்படியும் ஜெயிக்க தானே போகிறோம் அப்படின்ற ரேஞ்சிலே அணுகுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம்.
அப்போ எதிராளியுடைய பலம் தெரியாது. அவன் வந்து உன்னை எல்லாம் பார்த்து வச்சுருப்பான், எங்கே அடிச்சா நீ விழுவான்னு. அப்போ டபால் டிபின்னு எகிறனோன்னு தோல்வி ஆகிடும். இந்த மாதிரி பலரையும் பார்த்துருக்கோம். 15 வெற்றி பெற்றதுக்கு ஆஸ்திரேலியா வந்துகிட்டே இருந்தது. இந்தியாவுக்கு அதே தென்னவிட்டாக வந்தாங்க. இங்கே தான் குளித்து கொண்டு வச்சுருப்பாங்கல்ல, உச்சி முடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி ஆணவத்தில் அழியவே கூடாது. அப்போ இவர்களுக்கு என்னென்னா, நம்ம வெல் செட்டில்டு, நம்ம வந்து இவ்வளோ இது பண்ணியிருக்கோம். இவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, மகளிர் உரிமை தொகை ஒன்றே போதும், நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினச்சி அப்படியே விட்டு அப்படியே கிண்டி குத்துக்கிறாங்க தலைவரை வேறு லெவலில் அப்படின்னு. அப்போ மகளிர் உரிமை தொகை விடியல் பயணமோ வெற்றியை தேடி தரணும்னு நினச்சிட்டு இருக்காரு. இந்த கூட்டணி கூட இருக்கிற கும்பல் இருக்குதுல்ல, அதுக்கும் ஒன்றும் தெரியாது. அது எல்லாமே இந்த தலைவரை எப்படி போகிறீங்க, இவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்னா இவங்க புதுசாக ஒரு இதை உருவாக்குவாங்க. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னா, நீங்கள் கொண்டு வர நான் பார்க்குறேன், என்னது இது, இல்லை இதுதான் வழக்கமாக எல்லோரும் பண்ணுறது தானே. இல்லை நம்ம வந்து இந்த உருட்டுலாம் உருட்டாதீங்க, புதுசாக ஏதாவது சிந்திச்சு எதாவது பண்ணுங்கள், இது ஏற்கனவே அவங்க பண்ணியிருக்காங்க, அதையே நீங்கள் பண்ணிட்டு என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறீங்க, என்னென்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டால், நான் ஒரு நிர்வாகி, சூப்பராக இருக்குதே. நான் ஒரு இதில் வேலை செஞ்சேன், ஒரு பத்திரிக்கையில், அங்கே விஷுவல் எடிட்ரு மொக்கையாக பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஸ்டோரி. எடிட்ரு, அவரு கீழே கூட எடிட்ரு எல்லாம் வந்து ஆக ஓக அருமை, ஓ சூப்பர் அப்படின்னு. எனக்கு கடுப்பு. அவங்களாம் போனேன், ஏய் உனக்கே அடுக்க மாடா இது, என்ன இருக்குன்னு நீ என்ன இருக்கு. அவன் என்ன தெரியுமா சொன்னாப்புல, சார் கம்முன்னு போயிடுங்க, உங்களுக்கு ஏதாவதுனா கேளுங்க, இது அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது அதோட விட்டுருங்க, ரொம்பலாம் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னாப்புல. இப்போ அதுதான் அங்கே நடக்குது. அவருக்கு திருப்தியாக இருக்குது, சார் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுக்கிறீங்க, போகிறீங்க, அப்படியே டவலை தூக்கி எறிகிறாங்க, அப்படியே தூக்கி விஜய் மாதிரி போடுறீங்க, விஜய் மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்றவாங்க. அப்புறம் பசங்க வந்து விட்றாங்க, அவங்களெல்லாம் போலீஸ் தடுக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயுமே அந்த ட்ரெண்ட் ஒர்க் ஆகுதா சார்? நீங்கள் சொல்கிற அந்த ட்ரெண்ட் காமெடியாக தானே ஆச்சு, ட்ரால் பண்ணுற மாதிரி ஆச்சு. இல்லை அவங்கள ஒன்றும் இல்லாத பால்வாடி கட்சி சொல்லுது, எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க, எதை பார்த்தாலும் எங்களை பார்த்தா காப்பி அடிக்கிறாங்க, எதை பார்த்தாலும் விஜய் பண்ணுற மாதிரியே அப்போ அந்த டீம் என்ன நினைக்குது, அதே டீம் தான் இப்படி பண்ணணும். அப்படி காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை யார் போட்டா? ஜெகன்மோகன் ரெட்டி போட்டார். அதே இதை விஜய் போட வச்சாங்க, அதே இதை முதல்வர் போட வைக்கிறார். செல்ஃபி எடுக்கிறது விஜய் ஸ்டைலு, அதே இதை இவர் சின்னவர் எடுக்கிறார். அப்போது ரோடு ஷோ யாருது? அவங்களுக்கு பேச வரல, ரோடு ஷோன்னு கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தான் பேச வரல, எதுக்கு ரோடு ஷோ? அவருக்கு ரோட்டில் இறங்கினாருன்னா அவ்வளோ கும்பல் வருது, வர வச்சிடுறாங்க. யார் தான் சொன்னார், எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆரை பற்றி பேசினாலும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. ஆமாங்க, அந்த இது பாருங்கள், அந்த சுச்சுவேஷனு நீங்கள் நல்லா இருக்கு. எம்ஜிஆர் அவர் சினிமாவில் பண்ணார், அது மக்கள் நம்பினாங்க. அவர் நிஜ வாழ்க்கையிலையும் அப்படி இருந்தார், எல்லாருக்கும் கொடுத்தாரு. சினிமாவில் காமிக்கும் போது ஆமாம் தலைவர் கொடுப்பார் யான்ற இது வந்தது. விட்டா பாக்கெட்டில் கையை விட்டு எடுத்துக்கிற ஆள் தர்மம் பண்ணுற மாதிரி நடித்தா என்ன சொல்லுவாங்க, யோக்கிய நடிகராக இருப்பார் அப்படின்ற மாதிரி தான். அப்போ இவர் வந்துட்டு இந்த ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பெண்களை குரூப் டான்ஸ் ஆட விட்டு அது ஒரு அமைச்சர் கைத்தட்டி சிரிக்கிறதும் இவரும் கைத்தட்டுறதும் பார்த்தா யார் ரசிப்பா? இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ அவருக்கு யதார்த்தம் தெரியல. இந்த பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்தது தான் இன்றைய நிலைமை. என்ன நிலைமை? காங்கிரஸ் வந்து டிவிக்கே கூட போகிறது. அதுதான் எப்படின்னா, காங்கிரஸு 2021 இருந்த காங்கிரஸை வஞ்சித்து, காங்கிரஸ்ன்னு இல்லை கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் வஞ்சித்து அவர்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திமுகவுக்கும் சரி அதிமுகவும் சரி, அந்த காலத்தில் ஜெயலலிதா இருந்த அதிமுகவும் சரி, காங்கிரஸ் தலைவர்கள் அதிமுகவிலே சேர்ந்துருவாங்க, இல்லை திமுகவிலே சேர்ந்துருவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஓகேன்றுவாங்க. ஒரு விஷயம் மக்கள் பிரச்சனை பேசவே மாட்டாங்க. இன்னும் கேட்டால் முட்டு கொடுப்பாங்க. இப்போ செல்வ பிறந்தவர் இருக்கார், இன்னைக்கு கூட சொல்கிறாரு, அடுத்த ஆட்சி நீங்கள் தான் வருவீர்கள், எங்களுடைய குறைகளை இருந்தாலும் நான் இப்போவே சொல்லி வைக்கிறேன். அப்போ இவர்கள் யதார்த்தம் என்ன? முதல்வர் இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, என்னங்க இவர் செல்வ பிறந்தக்கு எது சொன்னாலும் நம்பிடுறாரு நம்ம சிஎம்னு. அப்போது தாவேகால இது காங்கிரஸ் என்ன பண்ணுது, நீ பேசினேரு அவர்கிட்ட, நம்ம தான் நான் பேசிட்டேன் தலைவர், நம்ம கூட்டணி இறுதியாகுது அப்படின்னு பேசினேரு, நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டு. காங்கிரஸை இவர்கள் நடத்தின விதம் இருக்குல்ல, 2019 ராகுல் காந்தியை வச்சு தான் இவர்கள் வந்தாங்க. அந்த கொஞ்சம் அந்த இது கூட இல்லாமல் 2021 எல்லாருக்கும் 25 இடம், எல்லாருக்கும் 6 இடம்னு அப்படியே எல்லாரையும் போட்டு அமுக்குனாங்க. அடிமைத்தனம்னு சொல்கிறாங்கல்ல, பாஜக கபலீகரம் செய்துன்னு, அந்த வேலையை இவங்க தான் பண்ணாங்க. 15 இடத்துல நிற்கிறவருக்கு 6 இடம், 63 இடம் நின்றவருக்கு 25 இடம். அப்போது சுத்தமாக கபலீகரம் பண்ணாங்க.
இவங்களுக்கும் வேறு வழி இல்லை. அன்றைக்கி நான் தாவேக்கா இருக்குதா, இல்லை போக்கு மாற்று இடம் இருக்கா, இல்லை, கம்முன்னு பொறுத்துக்கிட்டாங்க. நான் தலைவர் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. 5 வருஷம் அப்படியே ஓடுது. லாஸ்ட் 4வது வருஷத்தில் இறுதியில் இவர் கட்சியை ஆரம்பித்து இவர் வரணுன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ராகுலுக்கும் விஜய்க்கும் நடக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி தான் ஃபோனை போட்டு கொடுக்குறாரு. தூதுவரவர் தான். அப்போ செல்வ பெருந்தகைகிட்ட நம்ம நண்பர்கள் கேட்கும்போது ஆமாம் பேச்சுவார்த்தை நடந்தது. செல்வ பெருந்தகை வாய் விட்றாரு, இந்தியா கூட்டணிக்கு விஜய் வரணுன்றார். ஞாபகம் இருக்கா? சொன்னார். பேச்சுவார்த்தைனா ராகுல் வாழ்த்துனாருன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ராகுல் வாழ்த்துனார். கான்டாக்டில் இருந்துகிட்டே இருக்காங்க. விஜய் வந்து அப்படியே போகுது. கரூருக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் தெம்பாகிறாரு, தனியாக நம்ம தான் வருவோம் அப்படி இப்படின்னு. எப்போவுமே அப்படி தான் இருப்பார். கரூர் சம்பவம் ஆனவுடனே எல்லாமே தலைகீழாகிடுது. விஜய் மாட்டிக்கின்னு பெரிய பிரச்சனையாகி எது பண்ணுறது தெரியாமல் பிஜேபி காலில் போய் விட்றாப்புல. என்டிஏட்ட போய் உதவி கேட்குறாரு, எனக்கு சிபிஐ விசாரணை வேணும், போட்டு அடிக்கிறாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு காப்பாற்றணும்னு. அவங்க நாங்கள் தர்றோம், பண்ணித்தரோம், நீங்கள் கூட்டணிக்கு வாங்க பேசிக்கலாம், திமுக வீழ்த்துன்னா வாங்கன்னு. ரைட்டு பேசுவோன்னு பேசுகிறாங்க. இவர் கொஞ்சம் கேட்குறாரு, துணை முதல்வர் கேட்குறாரு. அதெல்லாம் வந்து நடத்துகிறதெல்லாம் என்டிஏ. இவர் வைக்கிற கோரிக்கைகள்லாம் யார் நிறைவேற்றணும்? எடப்பாடி தான் பதில் சொல்லணும். அப்போ துணை முதல்வரெலாம் எடப்பாடி ஒத்துக்கல. இப்படியே நெகோசியேஷன் ஓடிக்கிட்டே இருக்குது. சிபிஐ விசாரணை வந்துடுது. ஓடி ஒளிந்தவர்கள் மீண்டும் வந்து விடுகிறார்கள். உடனே டிஎம்கே பிடிக்குது. பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, எப்பா என்னப்பா அங்கே போகிறேன்றாரு, உங்களெல்லாம் எதுக்கிட்ட அமுச்சு விட்டோம், வேலையை பாருங்கன்னொன்னே விஜய்கிட்ட போய் மாற்றுறாங்க. நீங்கள் நம்ம தனியாகவே நிற்கலாம். அந்த பாருங்க இப்போ தான் பார்த்தா 40% வந்துக்குது. ஏய் என்ன பைத்தியகாரமாக வளர்ற, நான் பார்த்துட்டு வரேன் 42 வந்துக்குது, நீ 40 தலைவிட்ட தப்பாக சொல்கிற. ஒவ்வொரு நாளும் 42? ஆமாம், விஜய் அவர்களே 30%. அப்போது இந்த மாதிரி சொல்லி தனியாக நிற்கிறேன்னு முடிவெடுத்தோடனே கூட்டணி பேச்சுவார்த்தையில் இப்படியே இதாகுது. இந்த நேரம் தான் பீகார் எலெக்ஷன்லாம் நடக்குது. பிரசாந்த் கிஷோர் மண்ணை கவுறாரு. காங்கிரஸ் 61 இடம் நின்று 6 இடம் ஜெயிக்கிறாங்க. அடி செம்ம அடி வாங்கினோன்னா இப்படி வராங்க டிஎம்கிட்ட, தலைவரை குழு போட்டுக்கிறோம், கொஞ்சம் பேசி என்னான்னு முடிவு பண்ணணும். பார்க்கலாம். என்ன அர்த்தம்? விஜய் என்டிஏட்ட பேசிகிட்டு இருக்காரு, இவங்க அங்கே போக முடியாது, நம்மக்கிட்ட தான் நிற்கணும். இந்த தடவை ஒரு 20 தொகுதி கொடுக்கலான்னு பார்க்குறோம். தலைவரை போன தடவை 25 கொடுத்தீங்க, கொடுத்து 18 தானே ஜெயிச்சிங்க, 20 கொடுக்குறோம். போக மாட்டாங்கன்ற தைரியத்தில், அந்த தைரியம் இப்படியே ஹேண்டில் பண்ணுகிறாங்க. என்னடா பண்ணுறது? பிரவீன் சக்கரவர்த்தி அங்கே ராகுல் பேசிக்கிட்டே இருக்கார், நீங்கள் வாங்க பேசலான்னு. இதெல்லாம் விஜய் வந்து என்டிஏ முறிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் என்டிஏவை அவர் முறிச்சிட்டு நான் தனியாக நிற்க போகிறேன்னு அறிவிக்கிறார். இப்போ லேட்டஸ்ட்டாக அறிவிச்சார்ல. அப்போது காங்கிரஸுக்கு ரூட்டு கிளியரு, ஆகா மாட்டிச்சிடான்ட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் பேசுங்க அப்படின்னேம்பா செல்வ பெருந்தகை, நீங்கள் பேசுங்க. அங்கே எங்கே தலைவரை போனால் அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. 70 நாள் ஆகுது, நாங்கள் குழு அமைச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம், அவங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னோடனே எப்படி சொல்லுவோம், பார்த்துக்கலாம். நெருக்கத்தில் சொன்னால் தான் 20 சீட் ஆகுதுன்னா முடிப்பா அடுத்த தேர்தல் அறிவிச்சிட்டாங்க பாப்பா, அப்படி பண்ணலான்னு பார்த்தாங்க. இந்த கேப்பில் தான் அங்கே பேசி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு நம்ம பேசிக்கலாம், 70 சீட்டு, 6 அமைச்சர், என்னமோ ஜெயிச்சு அமைச்சர் ஆகிற மாதிரி, ஒரு துணை முதல்வர், இத்தியாதி. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. நேற்று கேசி வேணுகோபால் அவர்கள் வந்தாங்க. அவர் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும், என்ன சொன்னாருன்னு கரெக்டாக சொல்கிறோம். திமுக கூட்டணியில் தான் இன்னும் காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். கூட்டணிக்கு எதிராக வந்து யார் என்ன கருத்து தெரிவித்தாலும் நல்ல தண்டனை கொடுப்போம், நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அவர் அப்படி சொல்கிறாரு, நீங்கள் 2 தான் சொல்லினீங்க, 3வது சொல்லுங்கள். அவர் சொன்னதை கூட்டணி பற்றி முடிவெடுக்க வேண்டியது தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்னா. தலைமை டெல்லி தலைமை சொன்னாரா? இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிறோம், அதில் மாறுபட்ட கருத்து இருக்கா? இல்லை. நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம். 2026 எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல், திமுக கூட்டணி வலுவான இந்த கூட்டணி தான் தேர்தலை சந்திக்கும், காங்கிரஸுடன் இணைந்த இந்த கூட்டணி தான் அப்படின்னு தான் சொன்னாரா? இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கூட்டணியில் இருக்கிறோன்னு சொன்னாருன்னு? அவர் என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த மாணிக்கம் தாகூர் வந்து தொடர்ச்சி டிஎம்கே மேலே வந்து அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுருங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள். அப்படி தான் சொன்னாரா? அப்படி எதுவும் சொல்லலை. அப்போ நல்லா விளங்குதா? நாங்கள் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறோம், யாரும் கூட்டணி பற்றி பேசாதீங்க. ஆனால் கூட்டணியில் எந்த கட்சி கூட கூட்டணின்றதை டெல்லி தலைமை தான் முடிவெடுக்கும். இப்போ ஆல்ரெடி முடிவு விட்டு கவனிச்சிங்களா இல்லையா? ஆமாம்.
நாளைக்கே என்னையா யோ வேணுகோபால் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டியா இங்கெல்லாம் வந்து நான் என்ன சொன்னேன் உங்களோட தான் இருக்கேன். ஆமாம் நான் வந்தேன் அன்றைக்கி உங்களோட தானே இருந்தோம் நாங்கள். ஆமாம் கூட்டணி பற்றி யார் முடிவு பண்ணணும்? டெல்லி தலைமை தான். நான் அதை மாற்றி சொன்னேன். அப்புறம் என்ன வந்து என்னையா வேணுகோபால் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டால் இது அவரை போய் செல்வ பிறந்தகை என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க. நான் என்ன பண்ணுற தலைவர், உங்களை மாதிரி தான் நானும் இருக்கேன். எல்லாம் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி நேராக நான் அவர் ஏதாவது பீகார்காரன் நினச்சா தமிழ்நாட்டுக்காரங்கிறாப்புல. விஜய்கிட்ட போய் பேசி மேட்ரை முடிச்சுட்டுக்கிறாப்புல. ராகுல் காந்தி இவங்களாம் முடிச்சுட்டுக்கிறாங்க. நான் என்ன தலைவரை பண்ணுறது? இப்படி தான் நாளைக்கு வாசிக்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? அப்போ இதை சொன்னால் என்ன மாணிக் தாக்கூர் மேலே நடவடிக்கை என்னதெல்லாம் சொன்னாங்கல்ல, மாணிக் தாக்கூர் மேலே நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும்? மாணிக் தாக்கூர் ஏஐசிசி மெம்பரு, கொறடானா எதிர்கட்சி தலைவருக்கு அடுத்த இடம். 100 எம்பிக்கள் எப்படி செயல் பண்ணணும்னு அவர் தான் உத்தரவு போட முடியும். அந்த உத்தரவு யார் தருவா? கார்கேவும் ராகுலும் தருவாங்க. அப்போ அவர் டெய்லி அவங்களோட காண்டாக்டில் இருக்கக்கூடிய ஆள். கேசி வேணுகோபால் யார்? முட்டு சந்து கூட்டு போகணுன்னா முதல்ல கூட்டு போகிறதுல அவர் பெரிய ஆள். அவருக்கு என்ன லாபம்? விஜய் வந்தால் கேரளாவில் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க காங்கிரஸுக்கு. விஜய்க்கு என்ன லாபம்? கேரளாவில் ஒரு 5-10 எம்எல்ஏ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா காங்கிரஸ் தான் அடுத்து ஆட்சி பிடிக்கும், கட்சி கொஞ்சம் டெவலப் ஆகும். ஒரு 5 சீட்னா 5 சீட்டும் ஜெயிச்சிருவாங்க. லாபம் தானே? பாண்டிச்சேரியில் காங்கிரஸும் தாவேக்காவும் நின்னா ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. திமுக 3வது இடம் போயிடும். ஒன்றுமே இருக்காது. திமுக ஒரு சீட் ஜெயிச்சால பெரிய விஷயம். நாராயணசாமி கட்சி, காங்கிரஸ் பெரிய கட்சி, நாராயணசாமி பெரிய தலைவர். தாவேக்காவும் போனால் சொல்லவே தேவையில்லை, ஆட்சியே பிடிச்சிருவாங்க. புஷி முதலமைச்சராக கூட ஆகிடுவார். பாண்டிச்சேரி பகச்சிக்காதீங்க தெரியாமல் பேசிட்டேன் நான் புஷி பற்றிலாம். வருங்கால முதல்வர், பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி கூட வந்து நல்ல தொடர்பில் இருக்காரு. நல்ல அது ஆட்சி வந்த அப்புறம் இருந்துட்டு போகுது, என்ன கெட்டு போகுது அதெல்லாம் விடுங்க. புஷியா சொல்கிறீங்க? அவர் வேணாம் கும்பிட்டு போட்டதெல்லாம் பார்த்துறீங்களா ரங்கசாமிக்கு? அப்படியே குஞ்சு காலை வரி விட்ருவாப்புல, ஆனால் மன்னிச்சிக்கணும் அப்படின்னு. அதனால் அவரெல்லாம் விட்டுருங்க. அப்போ பாண்டிச்சேரியில் ஆட்சி கிடைக்குது, கேரளாவில் பிரச்சனை இல்லை. அப்போ இது கேசி வேணுகோபால் கசக்குமா? இது எல்லாம் கணக்கு போட்டு தான் அவர்கள் இந்த மூமெண்ட்டை எடுக்கிறாங்க. தாவே கேட்குன்னா தனியாகவே நிற்கிறோம், யாரும் இல்லை, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. காங்கிரஸே வருது, லாபம் தானே? அட என்ன இருந்தாலும் வலுவான கூட்டணி மக்கள் மத்தியில் போய்டும்ல. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் கவலையே இல்லை, எதாவது பண்ணி அப்படின்னு. தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ சண்டை செய்யலாம், பர்சன்டேஜ் வரும். இல்லை ஆளுக்கு ஒரு 10-20 தொகுதி கிடைக்கிறதுனாலும் அதுவும் பெரிய விஷயந்தான். ஆனால் இங்கே திமுகவா? ஐயோ காங்கிரஸ் இல்லையா? ஐயோ போச்சுப்பா 3வது இடமா? அவ்வளோதான். இதுலேயே பாதி பேர் வந்துடுவான். ஜனங்களும் நம்ம வந்து இவங்களுக்கு போடலாமா மாற்றம்னு நினைக்கிறவன், இதோட காங்கிரஸ் வேறு அவங்கள்ட்ட போயிடுச்சு, நம்ம அவங்களுக்கு போடலான்னு நினைப்பாங்க. அந்த கூட்டணியே வலுவாக இருக்குது, என்டிஏ. இப்படி மாறும். அப்போ இதை பயன்படுத்தி படுத்துக்கிட்டே அவங்க ஜெயிச்சு அப்படியே சாஞ்சிங்கன்னே அப்புறம் அப்படி பார்த்தலாம் நான் தான் அப்படின்ற மாதிரி ஜெயிப்பாங்க. இந்த நிலைமைக்கு விட்டது யார்? திமுக தான். இல்லை அவங்களுக்கு தெரியாதா சார் இது ஒரு மேஜர் மைனஸ்? இந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க காங்கிரஸ். நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக தான் நான் பழைய கதையிலேருந்து வந்தேன். நம்ம முதல்வர், நம்ம திமுக தலைவர் எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர், யதார்த்தத்துக்கு எப்படி புறம்பானவர், அவர் கையில் கிடைக்கிற வெற்றியை 2016 எப்படி கோட்டை விட்டார். அப்பாவுக்கு தெரியுது விஜயகாந்த் வந்துட்டால் ஜெயிச்சிடலாம். ஆனால் இவங்களெல்லாம் அவரை போய் நோண்டுறாங்க. விஜயகாந்த் வரவே வேணான்னு நினைக்கிறாங்க. விஜயகாந்த் போனோன்னா எங்கே ஜெயிக்க முடிஞ்சது? ஜெயலலிதா வரைக்கும் பயத்திலே இருக்காங்க, எங்கே விஜயகாந்த் போயிடுவாரோன்னு. இல்லைன்னு ஓடு ஓடு ஓடு, அவர் தான் முதலமைச்சர், கூட்டுவான்னு கூட்டுவாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் ராஜதந்திரமாக செயல்படுறதுக்கு இது கிடையாது. இன்னொன்று, தலைவன் சிந்திச்சாதான் கீழே இருக்கிற கொஞ்சம் பயந்து வேலை செய்வான். தலைவனே அப்புறம் ரைட்டு பண்ணுறீங்களா, ஓகே தானே உங்களுக்கு சார், சூப்பர் சார், நமக்கு ஓகே, சரி அப்போ நீங்கள் பண்ணுங்க இப்படின்னா அவன் வேலை செய்ய மாட்டான். முல்லா ஒரு பையன்ட்ட ஒரு பானையை கொடுத்து அனுப்புவார், பத்திரமா எடுத்துகிட்டு போனோம், கீழே போட்டு உடச்சா முதுவை பேத்துருவேன் அப்படின்ட்டு ஒன்று வைப்பாப்புல முதுவில். அந்த பையன் அப்படியே முதுவை சொஞ்சின்னு, நான் தான் கொண்டு தானே போகிறேன், கீழே விழுந்தால் தான் நீ என்ன அடிக்கிறேன்றா, இப்போ ஏன் இப்போவே அடிக்கிறேன்னு. இது வந்து அட்வான்ஸு, எப்படி இருக்கிறதுக்கு எல்லா நிர்வாகியும் அப்படி தான் செயல்படணும். அப்படி பண்ணால் தான் ரிசல்ட் எடுக்க முடியும். நிர்வாகியே கீழே இருக்கிறவன் மைனஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டா, அதுக்கு தான் நான் அந்த விஜய் உதாரணம் சொன்னேன். இங்கே வாடான்னு கூப்பிட்டு 2 வாரம் விட்டு விஜய் சுற்றுறதும் விஜய் போடுற மப்ளரையும் அப்படியே சீன் பை சீன் டப்பிங் படமாக எடுக்கிற. ஏண்டா 75 வருஷம் கட்சி பவள விழா பாப்பான்னு இருந்தாலும் கிண்டல் பண்ணுகிறான், நீயும் பவள விழா பாப்பா பார்க்குறியா? நான் டப்பிங் படமா? அவர் நடக்கிற மாதிரியே நான் நடக்கணும், அதே மாதிரி 2 பேர் வந்து உழுவான், அதே மாதிரி பவுன்சர்கள் இழுத்து போடணும், துண்டு எறிகிற மாதிரி நம்மளுக்கு கருப்பு சோப்பு துண்டு எறிவான்,
அதை தூக்கி நான் மப்ளர் மாதிரி விஜய் மாதிரியே போட்டுக்கணும், என் புள்ள செல்ஃபி எடுக்கணும். நான் நினச்சினேன் சொந்தமாக யோசிக்க மாட்டீங்களா, நான் அடிக்கணும்ல. செஞ்சாங்களா? இல்லை, அதே தான். அதுதான் காரணம். இப்போ இது நடக்குது. உண்மையிலே இப்போ காங்கிரஸ் டிவிகே கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? என்ன எதுலையுமே சொல்ல, நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்த தகவல் நான் சொல்கிறேன். இறுதி ஆகுமா ஆகாதான் எனக்கு தெரியாது. ஏன் ஆகுமா ஆகாதான்னு நான் சொல்கிறேன்னா, ஒருவேளை இப்போவாவது விழிச்சிக்கிட்டு, இப்போ நான் இவ்வளோ சொன்னேன்ல, இவ்வளோ மைனஸ் இருக்குது, கூப்பிட்டு 4 பேர் 4 வச்சு ஓடு, போய் பேசு ராகுலை பிடிச்சி, என்ன விலை கொடுப்பியோ எனக்கு தெரியாது, திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் இருக்கணும், ஓடுன்னு துரத்தி விட்டு முடிகிற வேலையை திமுக பண்ணணும். பண்ணுறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. 22ஆம் தேதி வந்து தொகுதி பங்கீட்டை பற்றி பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. ஏங்க அதெல்லாம் டேட்டெல்லாம் சொல்கிறதெல்லாம் காமெடிங்க. சும்மா சொல்லிக்குவாங்க, உள்ளுக்குள்ளே 1000 வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே வேலை நடக்கணும்னு இல்லை, அதுக்காக சொன்னேன். அது நீங்கள் 22ன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா அங்கே முடிச்சு விட்டு போயிடுவாங்க. பள்ளம் தோண்டி இங்கே தீயை வச்சுட்டு போயினே இருப்பாங்க. இவர் செல்வப்பதி என்ன சொல்லுவார், நான் என்ன தலைவர் தெரியும், நான் கூட உங்கள் கூட தானே இருக்கிறேன், நான் எங்கேயா வெளியே போகணுன்னா இந்த மாதிரி பண்ணிட்டார் எங்கள் ராகுல்ஜி, நான் என்ன பண்ண முடியும். அன்றைக்கே நீங்கள் உஷாராக இருக்கணும் தலைவர். அவர் சொன்னார்ல கேசி வேணுகோபால், கூட்டணி யாருடன் என்பதை டெல்லி மேலிடம் தான் முடிவு பண்ணணும். அன்றைக்கி நீ உஷாராக இருக்கணும் தலைவரை, கோட்டை விட்டீங்க தலைவரை அப்படின்னு சொல்லுவார். அதனால் இப்போவும் சொல்கிறேன், 90% தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இறுதி. 90%. 10% இவர்கள் சாமர்த்தியமாக மூவ் பண்ணால் வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸுக்கு என்ன லாபம், விஜய் என்கிற நபர் ஒருவேளை ஸ்ட்ராங்காக நிற்கிறாருன்னா என்றைக்கு இருந்தாலும் காங்கிரஸுக்கு அது லாபம். உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட்டு தேர்தல் எப்படி பார்ப்பாங்க, யாருப்பா அவங்க பிரதமர் வேட்பாளர்னு கேட்பாங்க திமுகவை. இவங்க கேட்டாங்களா ஏடிஎம்கேவை, யாருப்பா அவங்க பிரதமர் வேட்பாளர், ஹே இங்கே பார்த்தியா அவங்ககிட்ட பார்த்தியா உன்ட்ட யார் இருக்கிறான்னு கேட்டாங்க. இதே கேள்வி நாளைக்கு திமுக வருமா வராதா, யாருப்பா கண்டிப்பாக வரும் சொல்லுப்பா. இங்கே யாரோ ஒருத்தர் ராகுலோ யாரோ இந்தியா கூட்டணி யாரோ ஒருத்தர், அங்கே மோடி இருக்கார் உங்ககிட்ட அப்படின்னு கேள்வி வரும். அதில் உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனை அடி விழும். அடுத்து சட்டமன்ற தேர்தல், ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கணும், அதை எதிர்த்து இவங்க ஒருவேளை விஜய் வெளியில் வந்து போராட்டம் நடத்தி, ஒருவேளை விஜய் வந்து பேச்சு வந்து அவருக்கு பேசி, ஒருவேளை ஏதாவது நடந்து, ஒருவேளை காங்கிரஸ் உறுப்பினர் சிறப்பாக செயல்பட்டு அப்படியே வந்துட்டாங்கன்னா 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டி வரும். அந்த நேரத்தில் டக்குன்னு விசிகா இடதுசாரிகள் எல்லாம் அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு பெரிய தலைவர் கே பாலகிருஷ்ணன், அவங்க மனைவி ஜான்சி ராணி மாதர் சங்கத்தில் இருந்தாங்க. இந்த மாதிரி கட்சி கூட்டம் போகும்போது பஸ் ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு இந்த முட்டி வரைக்கும் கால் போயிடுச்சு. இப்போ ஒரு கால் தான், அவங்க கட்ட ஊனி தான் நடப்பாங்க. அவங்க மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தில் இருக்காங்க. மாற்றுத்திறனாளி 10 நாளாக ஊதிய உயர்வு பல இது போராடிட்டு இருக்காங்க. அவங்கள பஸ்ஸில் ஏற்றி எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விட்டுறது. இப்படியே பண்ணி நேற்று கொண்டு போய் கோயம்பேட்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. பஸ்ஸோடு விட்டு போயிட்டாங்க, பஸ்ஸோட கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க அப்படியே படுத்து கிடக்குறாங்க. எல்லாம் மாற்றுத்திறனாளி வெளியே வர முடியுமா பஸ்ஸை விட்டு? முதல்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவங்கள வந்து தூக்கி கீழே போட்டுக்கிறாங்க. தூக்கி வீசினதில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட். யார்? கே பாலகிருஷ்ணன். காலமெல்லாம் இவர்களுக்கு காவடி தூக்குனவர். இப்போ கூட எஸ்ஐஆர் மேட்டரில் சொன்னார்ல, எஸ்ஐஆரில் வாக்குப்பதிவுள்ளார்களை இப்போ இந்த இது குடியுரிமை அதிகாரிகிட்ட அவங்க லிஸ்ட்டை ஒப்படைச்சி 20 ரூபா கைது செய்து கப்பலில் ஏற்று வெளிநாடு அப்படிலாம் அந்தளவுக்கு முட்டு கொடுத்தாரு. இன்றைக்கி அவங்க மனைவியை தாக்கி இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இவங்க போய் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் புகார் கொடுக்குறாங்க போய் டிஜிபிட்ட. அந்த காவலர் மாதிரி நடவடிக்கை. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் பகச்சிக்கிற வேலை இதெல்லாம் அவங்க வெறுப்பில் இருப்பாங்கள்ல, எப்போ காமிப்பாங்க அந்த வேலையை? எப்போ இவங்களுக்கு பவர் குறையுதோ அன்றைக்கி காமிப்பாங்க. நாங்களும் போகிறோம் தாவேகா கூட அப்படின்னு முடிவெடுத்தா என்ன பண்ணுவீங்க? தனியாக நிற்பீங்க. அப்போ உங்களுக்கு 22% 23% வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணாலும் டக்கரைச்சா ஒன்றும் பண்ண முடியாது. 1000 பிரச்சனை கட்சிக்குள்ளே வேறு ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி திமுக அப்படி ஒரு இக்கட்டை நான் ஏற்கனவே அடிக்கடி பதிவு பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாளாக பான் வித் சில்வர் ஸ்பூனு, மலர் பாதை, இனிமேல் எழுத போகிறது தான் முழுமையான பரீட்சை, இனிமேல் அவர் சந்திக்க போகிறது தான் இக்கட்டான இது. 10 தோல்வி பழனிசாமின்னு நீங்கள் 10 தோல்விக்கு அப்புறம் அவர் நிற்கிறாரு. அவருக்கு எந்த பெரிய பின்புலமும் கிடையாது, ஆனால் நின்றுட்டார். நீங்கள் வெற்றியவே சுவைச்சிட்டு வரீங்க. இப்போ தோல்வின்றப்போ எப்படி ஆகுறீங்கன்றதை இனிமேல் தான் பார்க்க முடியும். விட்டு ஓடுவாங்க பல பேர். இருக்கிற கூட்டம் நான் சூப்பர் சொன்ன கூட்டம்லாம் வேலைக்கு ஓடும். அதனால் இப்போவும் சொல்கிறேன், திமுக இது பிறகு உஷாராகி நீங்கள் காங்கிரஸை இழுத்து பிடிச்சா இந்த தேர்தலில் தப்பிக்கலாம். ஆட்சி நிலைக்காது, ஆனால் தப்பிக்கலாம்.
காங்கிரஸை விட்டுட்டாங்க, நாளைக்கே விசிக கூட போயிடும், இடதுசாரி கூட போயிடுவாங்க. பெரிய சிக்கலாகிடும். வீணாக விஜய் ஆளாக்கி விடுவாங்க. காங்கிரஸ் இல்லாத திமுக, அது இப்படி சொல்லாமா, கூட்டணி இல்லாத திமுக அதோட மண்ணை future கவும் எப்படி இருக்கும்? மண்ணை கவும். இதுக்கப்புறம் அவங்களோட ட்ராவல் எப்படி இருக்கும்? ட்ராவல் வந்து இப்போ ஒருத்தர் நல்லா இருக்கிறான், அவன் உடம்பு அப்படியே வீக் ஆகிட்டு இருக்குது, அப்படின்னா என்ன ஆகும்? நோய் வர ஆரம்பிச்சிடும். உடம்புல கிருமி எப்போவுமே இருக்கும். நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் அந்த கிருமி தோற்றுரும், நல்லா நடமாடிட்டு இருப்பான். உடம்புல ஆரோக்கியம் குறையுதுன்னா இம்யூனிட்டி பவர்னுவாங்கல்ல, இம்யூனிட்டி பவர் குறைஞ்சா என்ன ஆகும்? உடம்பு எல்லா நோயும் வரும். எல்லாம் வரும். அதில் மல்டி ஆர்கன் டிசீஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொரோனா வந்துச்சுல்ல, மல்டி ஆர்கன் டிசீஸ் பாதிப்பு ஏற்படுச்சு. நுரையீரலை சார்ந்து கிட்னி மற்ற இதுன்னு ஒன்றை சரி பண்ணால் இன்னொன்று ஃபெயிலியர், அதை சரி பண்ணால் இன்னொன்று, அதனால் இன்னொன்று ஃபெயிலியர். இதயம் வலு விழுந்துச்சுன்னா மூளைக்கு போகிற ரத்தம் குறையும், ஸ்ட்ரோக் வந்துடும். நுரையீரல் இதாச்சுன்னா ரத்தத்தில் ஆக்சிஜன் போகாது, ரத்தத்தை ஒழுங்காக கிட்னி சுத்திகரிக்கலைன்னா அது ஒரு பிரச்சனையாக மாறும். இந்த மாதிரி மல்டி ஆர்கன் இது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகும். சரியில்லைன்னா கிட்னி பாதிச்சதுன்னா ரத்தம் சுத்திகரிக்கப்படாமல் போயிடும், டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ரத்தம் சுத்திகரிக்கலைன்னா அதனால் எக்ஸ்ட்ரா நோய் வரும். இதயம் பம்ப் பண்ணலன்னா மூளைக்கு ரத்தம் போகாது. அந்த மாதிரி பல இது திமுக இல்லாமல், காங்கிரஸ் இல்லாமல், மற்ற கட்சிகள் இல்லாமல் திமுகன்றது ஒரு பெரிய இதில் ஒரு மாயை. அந்த மாயை தான் இதாகுது. ஒன்று நல்லா இப்போ சொல்கிறேன், கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு காங்கிரஸ் எங்கேயுமே கிளப்பல. அவர்கள் நீங்கள் சீட்டை குறைச்சிடாதீங்கன்றது தான் இந்த மாதிரிலாம் கையில் சொன்னாங்க, அப்படியே உருவாக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அங்கே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அவரும் என்டிஏல போகாமல் இங்கே வர்றாரு. இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு அவங்களோட கோத்துட்டாங்க, கை கோத்துட்டாங்க. இங்கே 70 சீட்டுன்னும் போது இங்கே 25 தான்னும் போது நீங்கள் சொல்கிற 90% பாசிபிளா? பாசிபிள் தானே, வேற என்ன? அதுலேயே அந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியுது. 70 தொகுதியிலையும் 40,000 ஓட்டு ஒரு தொகுதியில் வாங்குறாங்க வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ். நம்பிக்கை வந்துடும்ல, காங்கிரஸுக்கும் பெரிய நம்பிக்கை வந்துடும். அதனால் இந்த மாற்றத்தை நோக்கி முதல் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. இனி அதை மாற்றி மீண்டும் காங்கிரஸை திமுக கூட்டணியில் கொண்டு வர்றது. இது நேற்று போட்டது, நேற்று இவ்வளோ வந்துச்சு, எங்கேயாவது மறுத்துருக்காங்களா? சரி சார், இந்த பட்ஜெட் மீதான விவாதம் வந்து சட்டமன்றத்தில் வந்து போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து திரு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுயாட்சி அப்படின்ற தத்துவத்தை வந்து இப்போவும் அவங்க வந்து மாநில சுயாட்சின்ற தத்துவத்தை வந்து நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்ற தத்துவத்தை வந்து பேசுகிறாங்க. ஏன் இப்போ வந்து மாநில சுயாட்சின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜிஎஸ்டி வரி, ஆமாம், ஏன்னா நிதி பகிர்வு வந்து 0.44% தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 0.44% கொடுத்தா தமிழ்நாடு விளங்குமா? அது உருட்டுறாங்க. அப்போ ₹1 கொடுத்தா 19 பைசா கொடுக்குறான்னு சொன்னதெல்லாம் என்னது? ஒரு இதெல்லாம் கான்செப்ட்லாம் கொண்டு வந்தாங்கல்ல. ஆமாம், நிதி பகிர்வுன்றது எல்லா மாநிலமும் கொடுக்கும். அதில் வீக்கான மாநிலம், முன்னேற வேண்டிய மாநிலத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்பாங்க. நல்லா முன்னேறின நீங்கள் தான் சொல்கிறீங்க நல்லா முன்னேறின மாநிலம், அப்புறம் நிதி பகிர்வுன்றது எங்களுக்கு கம்மியாக கொடுக்குறேன்றீங்க. அந்த ரேஷியோ பிரகாரம் தான் கொடுப்பாங்க. அதை பல தடவை அவங்க சட்டசபையில் சொல்லிட்டாங்க. ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படின்றாரு. அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒவ்வொரு மாநில நிதி அமைச்சரும் அவங்க தான் இருப்பாங்க, நிதித்துறை அதிகாரிகள் எல்லாம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி என்ன இதுன்னு முடிவு பண்ணுவாங்க. இப்போ குறைச்ச வரி குறைப்போ மக்களுக்கும் சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒன்று. அப்புறம் ஏன் புலம்புறீங்க? நீங்கள் ஒரு பொருள் போய் வாங்குறீங்க, 28 ரூபா, 200 வாங்கினீங்கன்னா 56 ரூபா, நீங்கள் 256 ரூபா கொடுக்கணும். அதை வந்து 12 ஆக்கிட்டா 224 ரூபானா உங்களுக்கு லாபம் தானே, உங்கள் பாக்கெட்லேருந்து போகிற காசு நிற்கிது. அதை எப்படி நீங்கள் புலம்புவீங்க? மக்களுக்கு நன்மை செய்கிற விஷயம் தானே ஜிஎஸ்டி குறைஞ்சிது. தொழில், விலைவாசி உயர்வு எல்லாமே கிட்டத்தட்ட குறையிறது ஏற்பாடு தானே. அதை ஏன் புலம்புறீங்க? நீங்கள்லாம் சேர்ந்தான முடிவு எடுத்தீங்க, தெரியுதா? இவங்கெல்லாம் உள்ளே தனியாக முடிவு எடுத்துக்குவாங்க. வெளியில் வந்து மத்திய அரசு இந்த மாதிரி பண்ணிச்சு. ஜிஎஸ்டிக்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஜிஎஸ்டி கவுன்சில் தனி, மாநில நிதி அமைச்சர்களுக்கான குழுவோடு இருக்கிறது, அது இயங்கிறது. இவங்கெல்லாம் சேர்ந்து, மாநிலங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அது 3வது இந்தி திணிப்பு. என்ன இந்தி திணிச்சு இங்கே பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு தான் இப்போ இருக்குது. பராசக்தி படம் எடுத்து அதில் ஹிந்தி திணிச்சிட்டா அதெல்லாம் நம்பிடுவாங்களா? இன்றைக்கி ஜனங்கள் வந்து பெரும்பாலும் 3வது மொழி கற்றுக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் இவர்கள் ஹிந்தி திணிப்புன்னு உருட்டுனதெல்லாம் எதுவும் பெருசாக நடக்கலை. டீலிமிட்டேஷன்றாரு. டீலிமிட்டேஷன் 2035 வரப்போகுது. அதுலேயும் பல விஷயங்கள் நாங்கள் பரிசீலித்து தான் பண்ணுவோம், அது குழுலாம் போட்டு தான் பண்ண போகிறாங்க. அப்புறம் என்ன கதை? சரி, மாநில சுயாட்சி போயிடுச்சு அப்படி இப்படின்னு உருட்டுறாரு. 16 வருஷம் நீங்கள் தானே, 5 வருஷம் வாஜ்பாய் ஆட்சி, மீதி
11 வருஷம் இவங்களோட இருந்தீங்க. அப்போலாம் இது பண்ணி வாங்கியிருக்க வேண்டியதானே மாநில சுயாட்சியை. அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த போகிறாங்க. ஆமாம் சார், அது வேற சொல்கிறாங்க. நம்மலாம் சேர்ந்து இது என்ன மார்க் ஷீட்டாக திருத்துறதுக்கு மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் பரீட்சை சீட்டாக அது பரீட்சை தாளாக திருத்துறதுக்கு ஏங்க அது அரசியலமைப்பு சட்டங்க. எனக்கு என்னென்னு எல்லா டைம்லையும் போட்டு திருத்திட்டு இருக்க முடியாது. இன்னொன்று அப்படி திருத்துறதுக்கு இவங்க சொல்கிற காரணம் எதாவது இருக்குதா? குழந்தைத்தனமாக யாரோ ஒருத்தன் எழுதி கொடுத்துக்கிறான். குழந்தைத்தனமாக இருக்குது அந்த இது. மாநில சுயாட்சிக்காக எல்லா மாநிலத்தையும் எழுதி இதில் திருத்தம் கொண்டு வரும். இதில் திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றேன். நீட்டு வேணான்னுவீங்களா எல்லா மாநிலம் சேர்ந்து? எஜுகேஷனை வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு கொண்டு வரணுன்றது அது பல நாள் கோரிக்கைங்க. அது தனிங்க. அதுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? 16 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல. கேபினெட்டு மட்டும் கேட்டு வாங்க தெரிஞ்சதில்ல. இது கொடுக்கலன்னா அது கொடுக்கலன்னா அவ்வளோதான்னு. ஆனால் இப்போ மட்டும் வந்துக்கிட்டு அந்த 16 வருஷத்தை எனக்கு என்னென்னு விட்டுட்டு இப்போ வந்துட்டு நான் புதுசாக இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி தான் நான் என்ன கேட்குறேன். பார்லிமெண்ட்டு மெம்பர்கள் 39 பேர் உங்களது ஆள் தான். அங்கே உங்கள் சகோதரர் ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ் கட்சி தான் கர்நாடகாவில் ஆட்சி செய்யுது. மேகதாட்டு அணை கட்டுறாங்க. ஏதாவது பார்லிமெண்ட்டில் கேட்டிங்களா? பேசுனீங்களா? சண்டை போட்டிங்களா? பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சிங்களா? ஒன்றுக்கு உதவாத எஸ்ஐஆர் மேட்டர் எடுத்துகிட்டு உருட்டுனீங்க. இன்றைக்கி எல்லாருமே எல்லா ஸ்டேட்லையும் இப்போ நம்ம 97 லட்சம் அதில் 20 லட்சம் மறுபடியும் வந்துட்டாங்க என்ட்ரி போட்டு. 77 லட்சம் பேர் நீக்கும். அதில் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர்கிட்ட இறந்து போனவங்க 20 வருஷத்துக்குள்ளே. மீதி இருக்கிறது டபுள் என்ட்ரி. இந்த மாதிரி இது எந்த ஸ்டேட்லேயா பிரச்சனை வந்ததா? இவர் கூட்டாளி அந்த அக்கா மம்தா அக்கா மட்டும் போயிட்டு கோர்ட்டுக்கிட்டலாம் போட்டுக்கின்னு கோர்ட்டில் போய் நின்னாங்க. என்னன்னாம்ல அந்த மாதிரி விஷயம் அட்ரஸ்லாம் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்ப்பா என்ன தேர்தல் ஆணையம் இல்லைங்க அந்த மாதிரி விஷயம் ஒழுங்காக பார்த்துட்டு அது நான் பார்த்து கொடு கிளம்புமா அவ்வளோ தான். வேறுனாச்சு. அப்போ அந்த எஸ்ஆர் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? பார்லிமெண்ட்டில் ஸ்தம்பிக்க வச்சிங்க, சம்சா சாப்பிட்டீங்க, கட்லெட் சாப்பிட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்க. இதுக்கு இவ்வளோ எம்பிக்கள் ராஜ்யசபா அது இதுன்னு. அதனால் இவர்கள் இந்த மாதிரி உருட்டுறதெல்லாம் காமெடியாக இருக்குது. இன்றைக்கி திமுக காரங்களை கூப்பிட்டு கேட்டாலும் ஒன்றும் தெரியாது. என்ன தான் பேசினார் முதல்ல ஒன்றும் தெரியாது. ஏதோ பேசணும். நான் பார்த்துருப்பான். புத்தக கண்காட்சிக்கு போயிருப்பான். அந்த ஸ்ட்ராட்டஜி டீமில் ஆனால் போயிருப்பான். ஏதோ புக்கு வாங்கியிருப்பான். மாநில சுயாட்சி ஆகா நல்லா இருக்குது. இவ்வளோ பெரிய புக்காக இருக்குது. யார் எழுதுனா? முரசொலி மாறன். எப்போ எழுதுனது? 70 அப்போவே எழுதிக்கிறாங்களா? அப்போ எல்லாம் மறந்துட்டுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு அறிக்கை எழுது, முதல்வர்கிட்ட கொண்டு போய் கொடு, தலைவரை இதை படிங்க. படித்தாச்சு. அப்புறம் என்னது? 7.5% நீட்டு நாங்கள் தான் கொடுத்தோம். ஆமாம், அதிமுக கொண்டு வந்தது வந்து நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்ட்டு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கொண்டு வந்தது நீங்கள் கொண்டு வந்து எப்படி இது பாருங்க. இவ்வளோ நாளாக ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருந்தாங்க. இப்போ புள்ளையே இருந்துட்டாங்க. பேர் மட்டும் வச்சுருந்தாங்க. இப்போ புள்ளையே இருந்துன்ற அளவுக்கு போயிட்டாங்க. 7.5% எந்த வருஷம் வந்துச்சு? அந்த வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களா? ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த ஆதரவு தொலைக்காட்சியில் எப்படி போடுது? நாங்கள் தான் 7.5% கொண்டு வந்தோம் என்று அமளி அதிமுக அப்படின்னு. வேற என்ன? இந்த மாதிரி ஆதரவு ஊடகங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுறது இப்போ நடந்தது தானே. 8-9 வருஷத்தில் நடந்ததை 8-9 வருஷம் இல்லை, ஒரு 6-7 வருஷம் நடந்ததை கூட எப்படி மாற்றுறாங்க பாருங்கள். கேட்டால் நாங்கள் வற்புறுத்தினால தான் நீ 7.5% கொண்டு வந்தோன்னா, நாங்கள் திட்டினதுனால தான் நீ சோறு சாப்பிட்ட, நாங்கள் இது பண்ணனால தான் நீ வேஷ்டி கட்டு வந்தேன்னா என்ன பண்ணுறது? அப்போது அந்த சட்டத்தை கொண்டு வந்து கவர்னர் ஒத்துக்கலைனாலும் அதை ஒரு அரசாணை போட்டு கவர்னரை ஒத்துக்க வச்சு அதை அமுல்படுத்தி, அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க அந்த பீரியடில்? நான் 7.5 10 கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி 5 வருஷமாக 10 ஆக்குனீங்களா? இதை யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் நீட்டை ரத்து செய்ய வந்தாலும் வந்தாங்க. பண்ணீங்களான்னு கேட்டால் என்ன? அதுக்கு தான் இந்த இதெல்லாம் நாங்கள் தான் 7.5 கொண்டு வந்தோம். ஐயோ 7.5 சொல்லிட்டு 7.5 கூட்டுறீங்களா? நியாயமா இது அப்படின்னு. இப்படி தான் இந்த கவர்மெண்ட்டு போய்கிட்டு இருக்குது. சார், வர 23ஆம் தேதி வேலூரில் வந்து விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறாரு. பை ரோடு தான் வராரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவர் மட்டும்தான் மக்களை சந்திக்கிறாரா? அவங்கெல்லாம் ஆடு மாடுகளை சந்திக்கிறாங்களா? மக்கள் சந்திப்பா மருத்துவமனையே ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு மாவட்ட நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டிருங்க. இதெல்லாம் இந்த கூட்டம் நடத்துறதுல மற்ற கட்சிங்க ஏதாவது இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களா? பார்த்தீங்களா? அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம். ஏன்னா அது வாட்டில் சாதாரணமாக நடக்கும். கும்பல் வரும், பேசுவாங்க, போயிடுவாங்க. அதனால சொல்லிட்டு இருக்கிறது எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறது டிலே ஆகுது. எதுக்கு பர்மிஷன் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ 190-200 இடம் இன்றைக்கி பேசிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் எப்படி பர்மிஷன் கிடைக்குது? நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிற பர்மிஷன் கேட்டால் கொடுத்துருவாங்க. நாங்கள் நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னா எவ்வளோ பேருப்பா சார்? 10,000 முடியாது அந்த இடத்துல. 5,000 பேர். அப்புறம் QR கோடு கொடு, இப்படி வர வைக்கணும், இந்தந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு போலீஸ் பர்மிஷன் இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க. நீ போய் அந்த வேலையை பண்ணால் அதுதான். பொதுக்கூட்டம் நடத்து, நேராக போ, கலந்துக்கோ. அதில் இப்போத்துலேருந்தே சாலை மார்க்கமாக தான் சொல்ல, இங்கேருந்து ஆர்டின் போட்டு கூப்பிட்டு போயிட்டுருப்பானுங்க. ஒரு 10 பேர் வண்டியில் கிண்டியில் அடிப்பட்டு செத்தான்னா அதுக்கும் அந்த பாருங்கள் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கனால தான் இவ்வளோ பிரச்சனை அது இதுன்றது.
கூட்டத்தை கூட்டமாக நடத்தினா வேலை முடிஞ்சிடும். இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? இப்போவும் இதே வேலை தான். அதான் சார், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் அதே மாதிரி பண்ணுறது. ஏன்னா பேச்சு வராது. அதுக்கு பதிலாக இந்த மாற்று இந்த வேலையை பண்ணிக்கிட்டு அப்படியே ஊட்டிக்கிட்டு இருக்குது. இல்லை பேச்சு வரலைன்னா எவராவது மேடையில் ஏறினா அந்தாம்மா மைக் எடுத்துக்க பேசுன்றது. இந்த மாதிரி தான் கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார்.